வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். நீர் கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கையில் வாகன விலை அதிகரிப்பு தொடர்பில் மக்களுக்கு அவசர அறிவிப்பு. தொடர்ந்து வலுவிழக்கும் இலங்கை ரூபா. நாட்டில் எரிபொருள் நுகர்வில் ஏற்பட்டுள்ள சடுதியான மாற்றம். எம்பி பதவியிலிருந்து விலகும் அர்ஜுனா. யாழ்ப்பாணத்தில் விசாரணைக்காக போலீஸ் நிலையம் சென்றவருக்கு நேர்ந்த கதி. யாழில் 3 அடங்கிய குழுவினரால் வாழ்வெட்டு தாக்குதல், ஒருவர் வைத்தியசாலையில். அரச வாடி வீட்டுக்கு இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தால் பரபரப்பு. வெளிவிவகார அமைச்சின் சேவைகள் மீண்டும் ஆரம்பம், பொதுமக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். 104 புதிய பேருந்துகளை இறக்குமதி செய்த மெட்ரோ பேருந்து நிறுவனம். கணவன் மீது சந்தேகம், இளம் மனைவியின் முடிவால் சின்னாபின்னமான குடும்பம். அடுத்த 24 மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் தொடர்பான விரிவான செய்திகள். 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளதாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதி அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில் 2024 ஆண்டில் பாடசாலைக்கு செல்லாதவர்களாக அடையாளம் காணப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 711 ஆகும். இந்நிலையில் 2025 ஆண்டில் 885 உள்ளது. அவர்களில் பாடசாலையில் சேர்க்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையில் 280 மாணவிகளும் 290 மாணவர்களும் அடங்குவார்கள். 2025 ஆண்டில் 384 மாணவிகளும் 393 மாணவர்களும். 2024 ஆண்டில் பாடசாலையிலிருந்து விலகிய மாணவர்களின் எண்ணிக்கை 597 2025 ஆண்டில் 301 பதிவாகியுள்ளது. இதேவேளை மீண்டும் பாடசாலையில் சேர்க்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 2024 ஆண்டில் 309 2025 ஆண்டில் 210 உயர்ந்துள்ளது. பாடசாலையில் சேர்க்கப்படாத மாணவர்களின் எண்ணிக்கை 2024 ஆண்டில் 47 2025 ஆண்டில் 91 உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டின் முதல் 6 மாத காலப்பகுதிக்கு தற்போதைய நேர்கட்டணத்தை எவ்வித திருத்தங்களுமின்றி தொடர அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 15/2024 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நேர்கட்டண சூத்திரத்தின்படி முக்கிய செலவு காரணிகளில் ஏற்படும் மாற்றங்களை கருத்தில் கொண்டு நீர் விற்பனையின் அலகு விலை அரை ஆண்டுக்கு ஒருமுறை மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும். 2025 ஆண்டுக்காக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் நிதி அறிக்கைக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட பகுப்பாய்வின்படி தற்போதைய நேர்கட்டணத்தின் மூலம் முழுமையான செயல்பாட்டு செலவுகளை ஈடு செய்ய முடியும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பணிப்பாளர் குழு 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கு தண்ணீர் கட்டணங்களை உயர்த்தாமல் தொடர முடிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாகனங்களின் விலைகள் அதிகரிக்கப்படுவது தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய மேலதிக வரி விதிப்புக்கு அமைய மே 16 முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் கடன் பத்திரம் திறக்கப்பட்ட வாகனங்களின் விலைகளை எக்காரணத்துக்காகவும் அதிகரிக்க முடியாது. அத்துடன் புதிய மேலதிக வரியை அடிப்படையாக கொண்டு சில இறக்குமதியாளர்கள் விலைகளை அதிகரிப்பது மோசடியானது. இதுகுறித்து மக்கள் தெளிவுடன் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கையின் ரூபாய் பெறுமதி மேலும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய உத்தியோகபூர்வ நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் நேற்றுடன் ஒப்பிடும்போது ரூபாவின் பெறுமதி இன்று மேலும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி இன்று 338.07 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்துடன் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 328.23 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை அமெரிக்க டாலரின் நேற்றைய தினம் கொள்முதல் பெறுமதி 376.74 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 334.26 ரூபாவாகவும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிபொருள் நுகர்வு குறைவடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது.
அண்மைக்கால மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த மே மாதத்தில் இவ்வாறான நிலைமை பதிவாகியுள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரையே சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மைக்கால பகுதியில் நாட்டின் மிக உயர்ந்த எரிபொருள் நுகர்வு கடந்த மார்ச் மாதத்திலேயே பதிவாகியிருந்தது. இதேவேளை நாட்டின் எதிர்கால எரிபொருள் தேவையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு எதிர்வரும் நவம்பர் மாதத்துக்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான கொள்முதல் கட்டளைகள் தற்போது பிறப்பிக்கப்பட்டு வருகிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நான் விலகும் போது எனக்கு பதிலாக சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் பதவியேற்பார் என்று அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெறும் விருந்தினர்களை வைத்திருக்க வேண்டிய இடம் தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டியவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். எனது வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்னுடன் வருகை தந்த தங்கை சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனை கேவலமான முறையில் அவமதித்து சென்றிருக்கின்றார். எனினும் அடுத்த 3 மாதங்களின் பின்னர் நான் எனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகும் போது எனக்கு அடுத்து கௌசல்யா நாடாளுமன்ற உறுப்பினராக வரப்போகின்றார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விட அதிகூடிய வாக்குகளை பெற்றவர் சட்டத்தரணி கௌசல்யா. அவரே நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் இன்று வாசிக சாலையில் வைத்து மிகவும் மோசமான முறையில் நேற்றைய தினம் அவமதித்து சென்றிருந்தமை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் போலீஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரை இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்காக நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்துக்கு சுரேஷ்குமார் அழைக்கப்பட்ட நிலையில் போலீஸ் நிலையத்தில் மயங்கி விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசார் குறித்த நபரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சடலம் உடல் குற்ற பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் 3 அடங்கிய குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் 18ஆம் தேதி பிற்பகல் நெல்லியடி பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் ராஜகிராமம் ஆண்டாள் வளவு கரவட்டி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞர் படுகாயமடைந்துள்ளார். இதையடுத்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். குறித்த நபரை 3 அடங்கிய குழுவினர் கூறிய ஆயுதங்களால் சராமரியாக வெட்டி காயப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் கெக்கிராவ வாடி வீட்டின் சமையலறைக்குள் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த வெடிப்பு சம்பவத்தில் அங்கிருந்த நபர் ஒருவர் பலத்த காயமடைந்து தாம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த வெடிப்பின் காரணமாக அதன் கூரை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் இந்த வெடிப்பு எதனால் ஏற்பட்டது என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் கெகிராவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு ஆவண சான்றளிப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட இந்த ஆவண சான்றளிப்பு சேவைகள் வரையறுக்கப்பட்ட அளவில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப கோளாறுகள் சீர் செய்யப்பட்டு தற்போது படிப்படியாக பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. பதிரமுல்லையில் உள்ள வெளிவிவகார அமைச்சின் தூதரக விவகார பிரிவில் சான்றளிப்பு சேவைகள் வரையறுக்கப்பட்ட அளவில் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்பை விரைவில் முழுமையாக மீட்டெடுப்பதற்குரிய பணிகள் தொழில்நுட்ப குழுக்களுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சேவைகளை பெற்றுக்கொள்ள வழக்கத்தை விட கூடுதல் நேரம் எடுக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் பொறுமையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை பொதுமக்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு அமைச்சு வருத்தம் தெரிவித்துள்ளதோடு மேலதிக விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள நகரங்களுக்கான சேவையை ஆரம்பிக்கும் வகையில் மெட்ரோ பேருந்து நிறுவனம் 104 பேருந்துகளை இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தம் நேற்றைய முன்தினம் போக்குவரத்து அமைச்சர் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. தற்போதைக்கு கொழும்பு மற்றும் சுற்றுப்புறங்களில் மேற்கொள்ளப்படும் மெட்ரோ சொகுசு பேருந்துகளின் சேவைகளை விஸ்தரிக்கும் நோக்கிலேயே மேலும் 104 புதிய பேருந்துகளை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கையை வந்தடைய உள்ள குறித்த பேருந்துகள் அதன் பின் உடனடியாக சேவையில் ஈடுபடுத்தப்படும் என மெட்ரோ பேருந்து நிறுவனம் அறிவித்துள்ளது. தனது கணவர் வேறொரு பெண்ணுடன் கள்ளத்தொடர்பு வைத்திருப்பதாக கொண்ட தீவிர சந்தேகத்தின் பேரில் கணவர் ஓட்டி சென்ற முச்சக்கர வண்டியிலிருந்து வீதிக்கு குறித்த 24 வயது இளம் மனைவியொருவர் துயரமான முறையில் உயிரிழந்துள்ளார். பனமுற போலீசாரின் தகவலின்படி உயிரிழந்த இளம்பெண் ஜக்மதித்த பகுதியின் பழுத்தோட்டத்தை சேர்ந்த டெல்காரா செவ்வண்டி ஆவார்.
சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 12ஆம் தேதி கணவன் மனைவி இருவரும் பனமுறவில் அமைந்துள்ள பெண்ணின் பெற்றோர் வீட்டுக்கு சென்று அவர்களை சந்தித்து மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சென்றிருந்தனர். எனினும் பெற்றோரை சந்தித்துவிட்டு வீடு திரும்பும் வழியில் அந்த முச்சக்கர வண்டிக்குள் எதிர்பாராத விதமாக ஒரு மோதல் வெடித்துள்ளது. கணவரின் நடத்தை குறித்து மனதில் புகைத்துக் கொண்டிருந்த சந்தக வார்த்தைகளாக வெளிப்பட்ட போது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் உண்டுள்ளது. கோபத்தையும் வேதனையும் தாங்கிக் கொள்ள முடியாத அவர் வண்டியிலிருந்து குதித்து விடுவதாக மிரட்டியுள்ளார். அதோடு கணவர் சிந்திப்பது கூட அவகாசம் அளிக்காமல் ஓடிக்கொண்டிருந்த அந்த முச்சக்கர வண்டியிலிருந்து திடீரென பிரதான வீதிக்கு குதித்துள்ளார். கடுமையான காயங்களுக்கு உள்ளான தனது மனைவியை கணவர் உடனடியாக பனமுற வைத்தியசாலையை கொண்டு சென்றனர். அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்ததனால் அவர் காலை கராப்பட்டிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு அவர் பல நாட்கள் உயிருக்கு போராடிய நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்துக்கான வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலின் வானிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பின்படி இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டை சுற்றியுள்ள பல கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு பலத்த காற்றும் கொந்தளிப்பான கடல் நிலையும் காணப்படலாம் என திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதேவேளை ஏனைய கடல் பகுதிகளில் மாலையிலிருந்து இரவு வேளையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பகுதிகளில் காற்று தென்மேற்கு திசையில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் கமாந்தொட்டியூடாக பொத்துவில் வரையான கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும். இதேவேளை திருகோணமலையிலிருந்து பொத்துவில் வரையான கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.